Hello and welcome to today's video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிலபஸ். ஒரு ஆஸ்பிரண்ட்க்கும் ரெண்டு பிரம்மாஸ்திரம் இருக்கு. ஒன்று சிலபஸ், இன்னொன்று பிவைக்யூ. இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணாம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கிறதே ஃபெயில் ஆகிறது மட்டும்தான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாலும் சரி, அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, சிலபஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு லைனாக போய் நம்ம என்னென்ன படிக்கணும், சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன செய்யணும், எதை கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது மட்டும் பண்ணால் பத்தாது, பிவைக்யூவும் அனலைஸ் பண்ணணும். பட் அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு சிலபஸை டோட்டலா ஒரு லைனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். நம்ம என்ன படிக்கணும், என்ன தேவை நம்மளுக்கு யூபிஎஸ்சி கிளியர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 to 12,000 பேர் தான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறதுக்கு செலக்ட் ஆகும். அதுல இருந்து ஒரு 3,000 பேரோ 2,000 பேரோ பேஸ் ஆன் தி வேகன்சி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகும். அப்ப எத்தனை பேர் சிலபஸை பார்த்துருப்பாங்க? உங்கள எத்தனை பேர் சிலபஸை பார்த்துருக்கீங்க? ஒரு 75% சிலபஸ் பார்த்துருப்போம். ஒரு 80% ஆளுங்க வந்து சிலபஸ் ஓகே ஒரு 2-3 தடவை படிச்சிருப்பாங்க, இன்டர்லிங்க் பண்ண தெரியும், இது என்னென்ன ஜிஎஸ் பேப்பர்ல எங்க வருது, ப்ரிலிம்ஸ்ல எங்க வருது, இதெல்லாம் பண்ண தெரியும். ஆனா 1% ஆட்கள் ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் இது வந்து கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த 1% மட்டும்தான் யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிளியரிங் பர்சன்டேஜே 1% கூட கிடையாது, 0.001% தான். ஸோ அதுல 1% மட்டும்தான் நீங்க இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போக போறீங்கிறது அர்த்தம். ஸோ நீங்க அந்த 1%ல இருக்க போறீங்களா இல்ல பாக்கி இருக்கிற 99%ல இருக்க போறீங்களாங்கிறது நீங்க தான் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம சிலபஸை டீகோட் பண்ண போறோம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்னு எடுத்துட்டீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ்ல தேர் ஆர் 2 எக்ஸாம்ஸ், ஜிஎஸ் பேப்பர் 1 அண்ட் சிசாட். ஜிஎஸ் பேப்பர் 1 வந்து 2 hours 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினும் 2 மார்க். இது வந்து உங்களோட கட் ஆஃப் நிர்ணயிக்கும். சிசாட் எக்ஸாம் 2 hours 80 கொஸ்டின்ஸ் 2.5 மார்க்ஸ் ஈச். இதுதான் உங்களோட குவாலிஃபைங். இதுல நீங்க மினிமம் 66 to 67 மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் 1ஐயும் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இது குவாலிஃபைங் நேச்சர். 2 எக்ஸாம்ஸ்க்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 0.3% 3 மார்க்ஸ் லெஸ் பண்ணிடுவாங்க. அதாவது குவார்டர் ஆஃப் மார்க் டோட்டல் மார்க்கு லெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷமும் இந்த கட் ஆஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம அந்த பேட்டர்னை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம சிலபஸ் தான் பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல இது 26 நோட்டிஃபிகேஷன் தான் எடுத்தேன். கரண்ட் இவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியோகிரபி, பிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஜியோகிரபி ஆஃப் இந்தியா, வேர்ல்டு ஜியோகிரபி, இது எல்லாமே ஒரு 6 பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க. இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல், பஞ்சாயத் ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இது எல்லாமே மெயின்ஸ் சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறது. சிசாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன், interpersonal skills including communication skills, logical reasoning and analytical ability, decision making, problem solving, general mental ability. 10th standard வரைக்கும் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 10th standard ரேஞ்சில். ஆனால் இப்போதைக்கு ஹானர்ஸ், அதாவது டிகிரியும் இல்லை பிஜியும் இல்லை, யூஜியும் இல்லை பிஜியும் இல்லை, இது நடுவில் ஆனர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த லெவலுக்கு தான் இப்போ மேத்ஸோ இதோ கேட்குறாங்க. பட் இங்கிலீஷ் வந்து பேசிக்காக தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ மெயின்ஸ் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுல இருந்து தான் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் தனியாக படிக்க போகிறோம். ஸோ மெயின்ஸுக்கு தனியாக ப்ரிலிம்ஸ் தனியாக கிடையாது. மெயின்ஸ் படித்தாலே ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணிடலாம். பட் மெயின்ஸ்ல சில டாபிக்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வராது. அதை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஒரு ஹை ஐக்யூ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு டாப்பராக போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ஆப்ஷனல் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் சிலபஸ் மட்டும்தான் கவர் பண்ணுவீங்க. டிசம்பர் ஜான் வரைக்கும் கூட, ஜான் ஃபெப்ல நீங்கள் வந்து ஆப்ஷனல், மெயின்ஸ், ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஆப்ஷனல் 1, 2 கவர் பண்ணிட்டீங்கன்னா மார்ச்ல இருந்து மே வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மட்டுமே தான் கவர் பண்ணுவீங்க. பட் மோஸ்ட்லி இது டெஸ்ட் தான் எழுதுவீங்க. சரிங்களா? இப்படிதான் உங்களுக்கு பிளானிங் இருக்கணும். இப்போ மெயின்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் எஸ்ஏ. இதுல வந்து 2 செக்ஷன் இருக்கும். 2 எஸ்ஏ எழுதணும். பார்ட் ஏ பார்ட் பியில் 2 எஸ்ஏ எழுதணும். ஒரு எஸ்ஏக்கும்
125 marks each. So total 250 marks each. இது எழுதுறதுக்கு முன்னாடி there is one qualifying paper. அது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஒன் ரீஜனல் லாங்குவேஜ். ஒன்று இங்கிலீஷ் பேப்பர் எழுதணும், இன்னொன்று ஹிந்தியோ இல்லை ஏதோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். நம்ம தமிழ்லேயே எழுதலாம், குஜராத்தில் எழுதலாம். லிஸ்டட் அண்ட் ஆர்டிக்கல்ல என்னென்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்களோ அதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் அவுட் ஆஃப் 375 மார்க்ஸ் வாங்கினாதான் மெயின்ஸுக்கு குவாலிஃபையே ஆகுங்க. அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் பேப்பர் அடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே திருத்துவாங்க. ஸோ இதில் 7 பேப்பர் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் தான் எஸ்ஏ. ஸோ எஸ்ஏல என்ன டாபிக் வேணாலும் கேட்கலாம். ஃபிலாசபி கேட்கலாம், ஆர்ட் கேட்கலாம், ஹிஸ்ட்ரியில கேட்கலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன் பற்றி கேட்கலாம், ஏதோ ஒரு கோட் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி 2500 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எஸ்ஏவோட இதாக இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, it would be expected to keep closely to the subject of the essay to arrange it. So உங்களோட ஐடியாஸ் நீங்க எப்படி ஃபார்ம் பண்றீங்க, இந்த எஸ்ஏயோட சப்ஜெக்டை எவ்வளவு தூரம் நீங்க கவர் பண்றீங்க, எப்படிலாம் உங்களோட பாயிண்ட்ஸ், சப்ஹெட்டிங்ஸ், பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, உங்களோட பர்சனாலிட்டி வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணும் எஸ்ஏ மோஸ்ட்லி. ஸோ அதுதான் இங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரெடிட் வில் பி given for effective and exact expression. இப்போ எஸ்ஏல பாத்தீங்கன்னா the truth knows no color இதெல்லாம் லாஸ்ட் இயர்ஸ் எஸ்ஏ கேட்டிருக்காங்க. சரிங்களா? Thoughts find a world and creates no one also. Muddy water is best cleared by leaving it alone. இதெல்லாமே philosophical இல்ல ஒன் வேர்டு இதா இருக்கணும். அதை வச்சுதான் எஸ்ஏ கவர் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் 2. இதுதான் ஜிஎஸ் பேப்பர் 1. இதுல இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்டரி, ஜியோகிரபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ 4 பேப்பர் இருக்கு இதுல. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்டரி, அதில் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், ஜியோகிரபி ஆஃப் த வேர்ல்டு அதில் கவர் ஆயிருக்கு, அண்ட் இந்தியன் சொசைட்டி. இப்போ இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்ல மோஸ்ட்லி நம்ம என்ன மாதிரி டாபிக்ஸ் நம்ம படிப்போம், எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, Indian culture will cover the salient aspects of art forms, literature, architecture from ancient to modern times. So ancient in periodல இருந்து இப்போ வரைக்கும் மாடர்ன் டைம்ஸ் வரைக்கும் நம்ம என்னென்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ், பெயிண்டிங், மியூசிக், இது எல்லாமே ஏன்ஷியன்ல இருந்து மாடர்ன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதில் லிட்ரேச்சரும் கவர் ஆயிருக்கு. ஏன்னா பர்ஷியன் லிட்ரேச்சர் பத்தி ஆல்ரெடி கேள்வி கேட்டுறாங்க, அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் த சொசைட்டி. இது எந்த மாதிரி கவர் பண்றாங்க. இப்போ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா சங்கம் ஏஜ்ல இருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. திருக்குறள் பத்தி கேட்பாங்க, அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பிஒய்க்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஃப்ரம் த மிடில் ஆஃப் 18th century until the present significant events, personalities and issues. ஸோ மிடில் ஆஃப் 18th centuryனா ஃபுல்லா மாடர்ன் இந்தியா கவர் பண்ண வேண்டியதில்லை. 1750s இருந்து பிரசன்ட் வரைக்கும் கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி 1947 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரா நம்மளுக்கு கிடையாது. அது வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் தான் மோஸ்ட்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்? ஈவெண்ட்ஸ், பர்சனாலிட்டிஸ் அண்ட் இஷ்யூஸ். ஸோ ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1857 ரிவோல்ட்டா இருக்கலாம், சிப்பாய் பெசன்ட் மூவ்மெண்டா இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பர்சனாலிட்டிஸ், காந்தியன் ஏராவா இருக்கலாம், ரவீந்திரநாத் தாகூர் பத்தி கேட்கலாம், சுபாஷ் சந்திர போஸ் பத்தி கேட்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல இது பிஒய்க்யூஸ்ல இது கவர் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ்லயும் கவர் பண்ணியிருக்காங்க பர்சனாலிட்டிஸ். அது போக வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கேட்கலாம். லைக் மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கலாம், ரெவல்யூஷனரி ஃபேஸ், காந்தியோட எரா எங்க ஸ்டார்ட் ஆகுது, இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபேஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் கேட்கலாம். 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க, அதை பத்தி கேட்கலாம். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ், யாரெல்லாம் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. லைக் பெசன்ட் மூவ்மெண்ட், சிப்பாய்ஸ், விமனோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஃபார்மர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ரெவல்யூஷனரிஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, சவுத் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நார்த் ஈஸ்ட்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். Freedom struggle, its various stages and important contributions, post-independence, consolidation, reorganization within the country. So, இது பத்தி மெயின்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 questions கேட்டிருக்காங்க. 4 மட்டுமே reorganization within the country பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க மெயின்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா history of the world will include events from 18th century such as industrial revolution, world wars, redrawal of national boundaries, colonization, decolonization. இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வேர்ல்டு வார் 2 இண்டஸ்ட்ரியலைசேஷன், வேர்ல்டு வார் 1 பார்ப்போம், காலனைசேஷன், மோஸ்ட்லி பிரிட்டிஷ் காலனைசேஷன், டச்சு, பிரெஞ்சு இவங்களது. அதுக்கப்புறம் ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்ப்போம், பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்ப்போம், அமெரிக்கன் ரெவல்யூஷன் பார்ப்போம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அது போக சிவில் வார்ஸ், தேர் ஃபார்ம்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆன் த சொசைட்டி. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ரெவல்யூஷன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இந்த மாடர்ன் வேர்ல்டை எப்படி ஷேப் பண்ணுச்சு, இதுதான் நம்ம மோஸ்ட்லி இதுல படிக்க போறோம். என்ன நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, யார் ஆரம்பிச்சா, இதெல்லாம் நம்ம படிக்க போறது கிடையாது. பட் இது வந்து மாடர்ன் வேர்ல்டை எப்படி ஷேப் பண்ணுச்சு மோஸ்ட்லி. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அமெரிக்கன் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷனால இந்த சொசைட்டில, இந்த இண்டிவிஜுவல் லைஃப்ல, இந்த வேர்ல்டுல எந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் ஆச்சு, எப்படி ஷேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத we will look after. அப்படிதான் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொசைட்டி, salient features of Indian society, diversity of India. ஸோ இந்தியன் சொசைட்டில என்னென்ன சைலண்ட் ஃபீச்சர்ஸ், ரீஜனல், ரிலீஜியன், கல்ச்சுரல், காஸ்ட் சிஸ்டம், டைவர்சிட்டி, லாங்குவேஜ் பேஸ்ட், ஃபுட் பேஸ்ட், செலிப்ரேஷன் பேஸ்ட், இது எல்லாமே டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? அப்புறம் ரோல் ஆஃப் விமன், விமன் ஆர்கனைசேஷன், இதுல வந்து ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டில் மாடர்ன். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா இதுலயுமே கேள்வி கேட்டிருக்காங்க, எஸ்ஏலையும் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி மெயின்ஸ்லயும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பேப்பர் 1லயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் சொசைட்டல் கவர்னன்ஸ் இன்னும் நிறைய நம்ம இன்டர்லிங்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரோல் ஆஃப் விமன், ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து மாடர்ன்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல விமனோட கான்ட்ரிபியூஷன் என்ன, விமனோட ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்கு, ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் என்னென்ன, ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் இது வந்து முக்கியம். அடுத்தது பாப்புலேஷன் இஷ்யூஸ், பாவர்ட்டி, ஹியூமன் ரிசோர்சஸ், அர்பனைசேஷன், டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேர் ரெமெடிஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். பாவர்ட்டி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சோஷியலி எக்ஸ்க்ளூடட் கம்யூனிட்டிஸ் என்ன, ஹியூமன் ரிசோர்சஸ்ல என்னென்ன பிரச்சனை, எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன பிரச்சனை இருக்கு, ரிச் ஆர் ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் ஆர் கெட்டிங் புவரர், இதெல்லாமே நம்ம வந்து இங்க படிப்போம். அடுத்தது குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் விமன், ட்ரைப்ஸ், ஓல்டு பீப்புள், இதில் இவங்களுக்கெல்லாம் என்ன எஃபெக்ட் ஆயிருக்கு, ஜென்ரலா சொசைட்டில என்ன எஃபெக்ட் பண்ணியிருக்கு. கம்யூனலிசம், செக்யூலரிசம், ரீஜனலிசம். ஸோ கம்யூனலிசம் வேற, கம்யூனிசம் வேற. கம்யூனலிசம்னா லைக் கம்யூனிட்டிஸ், லைக் மைனாரிட்டிஸ், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், அப்பர் காஸ்ட், லோவர் கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாமே இவங்களோட செக்யூலரிசம் என்ன, இவங்களோட எம்பவர்மெண்ட் என்ன, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, salient features of world's physical geography, distribution of natural resources. நிறைய மெயின்ஸ்ல வந்து ஒரே கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. லைக் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல மட்டும் ஏன் நிறைய டெசர்ட்ஸ் இருக்கு, டுவர்ட்ஸ் ஓஷன் ஏன் டெசர்ட் இருக்கு, ஓஷன் பக்கத்துல ஏன் டெசர்ட் இருக்கு, மவுண்டன்ஸ் பக்கத்துல ஏன் எப்பவுமே லேக்ஸ் இருக்கு, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல என்ன பிரச்சனை, ட்ரிப் வேலி என்ன என்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேள்வி கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கவர் பண்ணோம். ஓகேவா? அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எங்கெங்க இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் ஆயிருக்கு, லைக் டெட்ராய்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஏன்னா நிறைய கார்பன்ஸ் நிறைய கிடைக்கும். கார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்கே நிறைய நடந்துச்சு. சிலிகான் வேலியில என்ன இருக்கு, இங்கிலாந்துல என்ன, எப்படி ஜெர்மனில எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, ஜப்பான்ல எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் ஆயிருக்கு, இந்தியாவில் அதே மாதிரி, நார்த் இந்தியாவில் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் ஆயிருக்கு, சவுத் இந்தியாவில் எப்படி இருக்கு, என்னென்ன நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, இது பேஸ் பண்ணி எப்படி இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஆகுது, ஏன் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இருக்கு, இது எல்லாமே தான் நம்ம படிப்போம். இந்த இண்டஸ்ட்ரி இங்க இருக்கா, இது ஏன் இங்க இல்லை அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு அனலைஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். வி ஹாவ் டு நோ த ரீசன், என்ன காரணத்தினால இங்க லொக்கேட் ஆயிருக்கு, இதனால என்ன பிரச்சனை வரும், இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இதெல்லாமே நம்ம இங்க வந்து கவர் பண்ணுவோம். அப்புறம் ஜியோபிசிக்கல் ஃபினாமினா, இது மோஸ்ட்லி ஏன்னா ஜியோகிரபின்னு ஆரம்பிச்சாவே நம்ம வந்து ஜியோமார்பாலஜில வந்து ஆரம்பிப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் பிளானட் சிஸ்டம், சோலார் சிஸ்டம், இது எல்லாமே. ஸோ இதுல இந்த ஃபினாமினாலாம் நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது எர்த்குவேக், சுனாமி, வால்கானிக் ஆக்டிவிட்டி, சைக்ளோன், இதெல்லாம் எங்க வருது, ஏன் வருது, ஃபீச்சர்ஸ், லொகேஷன் சேஞ்சஸ், கிரிட்டிக்கல் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் லைக் வாட்டர் பாடிஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ்,
நிறைய கிளேஷியர்ஸ் மெல்டிங், ஃப்ளோரா ஃபோனா, எஃபெக்ட்ஸ் ஆன் சச் சேஞ்சஸ், இது எல்லாமே என்வாயன்மெண்ட்லயும் கவர் ஆகும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2. இதுல 4 பேப்பர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், எவல்யூஷன், அமெண்ட்மெண்ட், சிக்னிஃபிகன்ஸ், இது எல்லாமே பார்ப்போம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ், இஷ்யூஸ் ரிலேட்டிங், சேலஞ்சஸ், யூனியன் ஸ்டேட்ஸ், ஃபெடரலிசம் என்ன இஷ்யூஸ், என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் யார் யார்கிட்ட இருக்கு, யூனியன் கிட்ட என்ன பவர் இருக்கு, ஸ்டேட் கிட்ட என்ன பவர் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல என்னென்ன பவர் இருக்கு, இதுல கிளாஸ் ஆச்சுன்னா யாரோட வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும், யாருக்கு பவர் அதிகமா இருக்கும், ஸோ இதோட டிஸ்பியூட்ஸ் என்ன, பஞ்சாயத்து, முனிசிபல் கார்பரேஷன், இதுல சேலஞ்சஸ் என்ன, இவங்களுக்கு ஃபினான்ஸ் போய் சேருதா, இந்த ஃபினான்ஸ் போய் சேர்றதுல லோ லெவல் கவர்மெண்ட்ஸ்ல என்னென்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ், அது முக்கியம். அதுக்கப்புறம் அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்கீம் வித் அதர் கண்ட்ரீஸ். மோஸ்ட்லி நம்ம கம்பேர் பண்றது மெயின்ஸ்லயும் சரி இதுலயும் சரி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ் கான்ஸ்டியூஷன், இது மோஸ்ட்லி கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய. அண்ட் இது இது எவ்வளவு தூரம் இட் ஹாஸ் பிளேட், இந்த எல்லா கான்ஸ்டியூஷன்ஸும் எவ்வளவு தூரம் அவங்களோட ரோல் பிளே பண்ணியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்ட்ரக்சர், சரிங்களா, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ், ஃபார்மல் இன்ஃபார்மல் அசோசியேஷன் அண்ட் ரோல் இன் குவாலிட்டி. ஸோ ஜுடிஷியரி என்ன, ப்ரெஷர் குரூப்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், சரிங்களா, லைக் ஃபார்மர்ஸ் ப்ரெஷர் குரூப்ஸ், ட்ரைபல் ஏரியாஸ், லேண்ட் அக்வசிஷன் பண்ணும்போது அங்கே நிறைய ப்ரெஷர் குரூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாமே தான் பார்ப்போம். இப்போ இண்டிகோவில் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அது ஒரு ப்ரெஷர் குரூப். சரிங்களா, எதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுத்து கொடுக்குதோ அதெல்லாம் ப்ரெஷர் குரூப்ஸ். அப்புறம் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ஸ், லைக் அப்படின்னாலே ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், இவங்கள தான். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கான்ஸ்டியூஷன் பாடிஸ் என்ன, ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன, குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் என்ன. இப்போ ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா, எந்தெந்த லா ஃபார்மேஷன் ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே வரும். ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, விச் ரெகுலேட்ஸ் த ஃபினான்சஸ் ஆஃப் கண்ட்ரி, ஆஃப் ஆர் கண்ட்ரி. இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ். கவர்மெண்டோட பாலிசிஸ் என்ன, என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க வேரியஸ் செக்டர்ஸை முன்னேற்றத்துக்கு. இஷ்யூ அரைசிங் அவுட் ஆஃப் தேர் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூ இருக்கு. இப்போ பைபாஸ் ரோட் போடுறாங்க, நிறைய லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும், ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து லேண்ட் வாங்கணும், ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து அந்த ரோடு அந்த ட்ரைபல்ஸ் செட்டில்மெண்ட் ஏரியாக்குள்ள போனால் அதில் என்னென்ன பிரச்சனை வருது, இது என்ன டிசைன், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண. மெக்கானிசம் இருக்கு, லாஸ் இருக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, இது எல்லாமே படிப்போம். இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டர், சர்வீசஸ் ரிலேட்டட் டு ஹெல்த், எஜுகேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், மோஸ்ட்லி பாப்புலேஷன் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், இது எல்லாமே நம்ம ஒன்னாதான் கவர் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் தனியாக பஸ் கொடுத்துருக்காங்க, சென்னையிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக பஸ் அந்த டைமிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து தெர் ஆர் சம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஹேப்பனிங் ஃபார் த வல்னரபிள் சொசைட்டிஸ், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இப்போ எஸ்ஏல கேட்டால் அந்த மாதிரி கொடுக்கலாம், உமன்ஸ் பற்றி, ரைட்ஸ் பற்றி, அவங்களோட ஏன் சூசைட் ஜாஸ்தியாக இருக்குங்கிற கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கிருந்து தான் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இ கவர்னன்ஸ், இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இதுல முக்கியமா நம்ம கவர் பண்ண வேண்டியது ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் அ டெமோக்ரஸி. ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இதுல மட்டும் இல்ல, எத்திக்ஸ் பேப்பர்லயும் வரும், அது தனியா கொடுத்துருக்காங்க, அதுலயும் இதுவும் சேம் தான். நம்ம இது எல்லாமே ஒன்னா தான் கவர் பண்ணுவோம். ஸோ கவர்னன்ஸ்க்கு கீழே உங்களோட
பார்ட் என்ன, ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு பியூரோக்ராட் ஆக போறீங்க, உங்களோட பார்ட் என்ன, நீங்க வந்து இதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, நீங்க எப்படி இருக்கணும், உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் இஷ்யூஸ் எப்படி இருக்கணும், உங்களோட முடிவெடுக்கிற தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த செக்ஷனை அவாய்ட் பண்ணுமா, இது கண்டிப்பா முடிவெடுத்தா யாராவது ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணும், ஸோ அதுக்கு நீங்க எப்படி காம்பன்சேட் பண்ண போறீங்க, ஸோ இது எல்லாமே நீங்க வந்து படிப்பீங்க இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஐஆர்ல வந்து நிறைய இந்தியாவோட மோஸ்ட்லி இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் இந்தியா சுத்தி இருக்கிற நாடுகள்ல எப்படி இருக்கு, உலக நாடுகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது படிப்போம். இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப், இந்தியா சைனா, இந்தியா ரஷ்யா, இந்தியா உக்ரைன், இந்தியா யூரோப், இந்தியன் யூஎஸ்ஏ, இந்தியன் மிடில் ஈஸ்ட், இது எல்லாமே நம்ம வந்து பாலிசிஸ்ல பார்ப்போம். பட் பர்டைனிங் டு இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி, அவங்களோட பாலிசி நம்மளுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுது, நம்ம ஏன் இந்த கான்ட்ராக்டோ இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள போய் சேர்ந்தோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கவே ஒழிஞ்சு தனிப்பட்ட அவங்க என்ன முடிவெடுத்தா அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அது இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி கவர் பண்ணுங்கிறது மட்டும்தான் நம்ம இங்க கவர் பண்ணுவோம். அடுத்தது effects of policies, developing countries on India's interest, Indian diaspora. So இப்போ நம்ம வந்து டர்க்கிக்கு வந்து சில ஹெல்ப் பண்ணுவோம், ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், லைக் அவங்களோட டெவலப்மெண்ட், நாட்டை டெவலப் பண்றதுக்கு. ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட பாலிடிக்ஸ்ல நம்ம என்ன, இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டாண்ட் என்ன, நம்ம வந்து சாஃப்ட் கார்னராக தான் நம்ம எப்பவுமே போவோம். கல்ச்சுரல் அந்த மாதிரி நேபாள டெவலப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி இந்தியன் டெஸ்போராவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போர் வருது, திடீர்னு யாராவது ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இல்லை போர் வருது அப்படின்னா நம்ம அங்கே அவங்கள எப்படி பாதுகாக்க போறோம், அவங்களை எப்படி இந்தியா கூட்டிட்டு வர போறோம், இதெல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ், போரா அந்த ஸ்ட்ரக்சர் மேண்டேட், இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து GS பேப்பர் 3, இதுல வந்து எக்கானமி கவர் பண்ணுவோம். இந்தியன் எக்கானமி, இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். மொபிலைசேஷன்னாவே பேங்கிங் தான், ரிசோர்சஸ் எப்படி மொபிலைஸ், எல்லாமே பேங்கிங் மூலமா தான் போறோம், எல்லா பேமெண்ட்டும் பேங்கிங். ஸோ எல்லா காசு மொபிலைசேஷன், ஃபினான்சியல் மொபிலைசேஷன் எல்லாமே பேங்கிங் மூலமா தான் நடக்குது. ஓகேவா? பிளானிங், இப்போ பிளானிங் கமிஷன் கிடையாது, 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட நீதி ஆயோக் தான் இப்போ புதுசா இருக்கு. ஸோ அதை பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க 100%. growth, development and employment. Employment வந்தாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம், ஹங்கர், பாவர்ட்டி, பாப்புலேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? இன்க்ளூசிவ் growth and issues. இன்க்ளூசிவ் growthனா நம்ம ஒரு இடத்துல நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வரோம்னா அங்க எல்லாத்துக்கும் அதுல growth இருக்கா, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, இது எல்லாமே தான் இன்க்ளூசிவ் growth. And issues arising out of that. கவர்மெண்ட் பட்ஜெட்டிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா, இது வந்து மாடர்ன் இந்தியாலையும் வரும், GS பேப்பர் 1லயும் வருது, GS பேப்பர் 3லயும் வருது. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். Effects of liberalization on the economy. Liberalization 19 LPG கொண்டு வந்தாங்க இல்லையா, 1990s கொண்டு வந்தாங்க நரசிம்மராவ் பீரியட்ல. அப்போ அதனால இண்டஸ்ட்ரி பாலிசியில என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இது நம்மளோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்க்கு இது என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எனர்ஜி, green energy, petrol, or the natural gas, ports, roads, airports, railways, etc. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ், அதுல வந்து பப்ளிக் பிரைவேட் செக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இதுல மேஜர் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த எந்தெந்த பார்ட்ல கண்ட்ரி மேஜர் கிராப்ஸ், நம்ம மோஸ்ட்லி என்ன வீட் அண்ட் ரைஸ், எக்ஸ்ட்ரா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர்ல கவர் பண்ணுவோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ், எங்கெங்க இருக்கு, என்னென்ன ஆப்ஜெக்டிவ் இருக்கு, என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி, டெக்னாலஜி மிஷன், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகே, பஞ்சாப்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்வளவு கொடுத்து, அது தமிழ்நாடு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ல வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகுது, அது வந்து அங்க சக்சஸா இருக்கு, ஆனா இங்க வந்து அது ஃபெயிலியரா இருக்கு. சில கிராப்ஸ்க்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது, நிறைய அட்வான்டேஜா இருக்கு, சில இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு, அது ஏன் இருக்கு, அது நம்ம கவர் பண்ணலாம் மோஸ்ட்லி. அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், லொகேஷன், அப்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இது முக்கியம். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது மோஸ்ட்லி டெவலப்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் வரும். அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் எஃபெக்ட்ஸ் இன் த எவ்ரிடே லைஃப். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க, இது 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 வந்து நம்மளோட இது எவ்ரிடே லைஃப் எப்படி எஃபெக்ட் பண்ணிருக்கு, கோ கிரீன் இருக்கு, கிரீன் டெக்னாலஜி இருக்கு, அது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் an எக்ஸாம்பிள். அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ் டெக்னாலஜி, இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி, நம்ம இந்தியாவிலே டெவலப் பண்ணி இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சி இந்தியாவிலேயே நம்ம வாங்குறது தான் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. இது வந்து
அப்புறம் டெவலப்பிங் நியூ டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதெல்லாம் நம்ம படிப்போம். அப்புறம் அவேர்னஸ் இன் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், இப்போ ட்ரோன்ஸ் இருக்கு, நானோ டெக்னாலஜி இருக்கு, நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய இருக்கு. ஸோ பயோடெக்னாலஜி, இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்வாயன்மெண்ட், இதோட கன்வர்சேஷன், என்வாயன்மெண்ட், பொல்யூஷன், டிகிரடேஷன், இது ஆல்ரெடி ஜியாகிரபியோட கவர் ஆயிரும். அண்ட் என்வாயன்மெண்ட் தனியாக நம்ம பார்ப்போம். இந்த ஸ்பீஷீஸும் இருக்கு, பேர்ட்ஸ், நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, வெட்லாண்ட்ஸ், இதெல்லாமே என்வாயன்மெண்ட்ல வந்து. டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரே லைன் தான், பட் இது நிறைய கவர் பண்ணும். லைக் நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கு, மேன்மேட் டிசாஸ்டர் இருக்கு. நேச்சுரல் டிசாஸ்டர்ல நம்ம ஆல்ரெடி ஜியோகிரபியில படிச்சிருப்போம், ஜியோமார்ஃபாலஜி, எர்த்குவேக், சுனாமி, இதெல்லாமே. சைக்ளோன், மேன்மேட் டிசாஸ்டர்ஸும் இருக்கு, லைக் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வெடிக்கிறது, பயோ பிளான்ஸ் வெடிக்கிறது, வார்ஸ், இதெல்லாமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி. இது முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பிரச்சனை, லீக்கேஜஸ் இருக்கு. இதனால இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு என்ன பிரச்சனை வருது, நம்மளோட சொசைட்டில என்னென்ன பிரச்சனை வருது, எந்த குரூப் அஃபெக்ட் ஆகுது, இது எல்லாமே பார்ப்போம். சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அதுவும் கவர் பண்ணும். இப்போ மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். இதுல we will include questions to, இது வந்து கேண்டிடேட்டோட ஆட்டிடியூட், ஆப்டிடியூட், இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். எத்திக்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஃபேமிலி வேல்யூஸ், ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்ல என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும், ஓகேவா? ஃபேமிலி, சொசைட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் சர்க்கிள், இது எல்லாமே ஒரு பர்சனை எப்படி மோல்ட் பண்ணுது, இதனால அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, கண்டென்ட், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இது எல்லாமே நம்ம வந்து படிப்போம். பிஹேவியர், அவனோட மொராலிட்டி என்ன, அவனோட பர்சனல் வேல்யூஸ் என்ன, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் என்ன, சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, பர்சுவேஷன் என்னென்ன மாதிரி அவன் பண்றான், இது எல்லாமே டோட்டலா தான் சொசைட்டல் டெவலப்மெண்ட்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் தான் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் பேப்பர்லயும் நம்ம பார்த்தோம், முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா சிவில் சர்வீசஸ். ஏன்னா நீங்க அதுக்கு தான் அப்ளை பண்ணிருக்கீங்க. அண்ட் இதுல வந்து உங்களோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு, நீங்க வந்து இம்பார்ஷியாலிட்டியா இருக்கீங்களா, நான் பார்ட்னர்ஷிப்பா இருக்கீங்களா, அப்ஜெக்டிவா, டெடிகேஷனா இருக்கீங்களா டு பப்ளிக் சர்வீஸ், எம்பத்தியா இருக்கீங்களா, டாலரன்ஸா இருக்கீங்களா, வீக்கர் செக்ஷன்ஸ் கூட எப்படி இருக்கீங்க, உங்களோட முடிவெடுக்கிற தன்மை எப்படி இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கான்செப்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இங்கே கவர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ சர்வீஸ், சிவில் சர்வீஸ் படிக்கும்போது நீங்க பேப்பர் 3யும் இன்க்ளூட் பண்ணணும், எத்திக்ஸ் படிக்கும்போது சொசைட்டியும் இன்க்ளூட் பண்ணணும், பாவர்ட்டி படிக்கும்போது பாப்புலேஷனுக்கு பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும், ஹங்கர் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி தான் நம்ம படிப்போம். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் சிலபஸ். ஒரு லைனும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னு. பட் இது எப்படி கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்கணும்னா பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், இது ரெண்டையுமே அனலைஸ் பண்ணோம்னா இந்த வாஸ்ட் சிலபஸ்ல நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எது அடிக்கடி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது, இனிமேல் எப்படி அப்ரோச் பண்ணணும், எது கேட்கல, இது இப்படி கேட்கலாமா அப்படிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கிறதுக்கு பிஒய்க்யூஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த வீடியோவில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை பர்டிகுலர் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இதுக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் ரீட் எவ்ரி கமெண்ட் அண்ட் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ. See you in the next video.